இறால் வடைக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்கிறோம். 2 மாகாணி கடலைப்பருப்பு. அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு ஊற வைக்கணும். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு ஒரு டைம் அலசிட்டு ஊற வைக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம், பூண்டு ஒரு 10 பல் தோல் உரிக்காமல், பச்சை மிளகாய் 3, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், எறா ஒரு 50 கிராம் எறா, 50 கிராம் கொஞ்சம் கூடி இருக்கும் எறா. இது எறா வடைக்கு எறாவையும் இதெல்லாம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். எறாவை கொஞ்சம் கட் பண்ணணும், 2ஆக கட் பண்ணணும். அந்த 10 பல் பூண்டை லைட்டை தட்டி எடுத்துக்கணும். தட்டிடுங்க. இஞ்சி பூண்டை தட்டி எடுத்தாச்சு. இப்போது கடலைப்பருப்பை தண்ணி வடிகட்டி, கடலைப்பருப்பு இந்த அளவுக்கு ஊறினா போதும், ரொம்ப ஊற தேவையில்ல. கரெக்டாக 1 ஹவர் கடலைப்பருப்பு ஊற வச்சு 1 ஹவர். இப்போது ட்ரையாக ஆட்டுக்கல்ல போட்டு நம்ம இன்றைக்கி கடலைப்பருப்பு அரைக்க போகிறோம். தண்ணி சொட்டிட்டு, தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு போடணும். இந்த தண்ணி கீழே ஊற்றிடக்கூடாது. இதில் இருக்க தண்ணியை தெளித்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் கல்லுப்பு, வெங்காயத்தை ஒரு 2 தடவை சுற்றி எடுத்துக்கலாம். அது கூட மிக்ஸ் ஆகும். அப்போ தான் ஆனியன், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் இதை போட்டு ஒரு 2 உப்பு 2 தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எறாவை மட்டும் தனியாக 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். எறா கொஞ்சம் பெருசாக இருக்குது, சின்ன ரவா இல்லைன்றனால 2ஆக கட் பண்ணி போடுறேன். சின்ன ரவா இருந்தால் நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அரைச்சி முடிச்சாச்சு. இப்போது எடுத்துக்க வேண்டியதான். எல்லாம் போட்டாச்சு, உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியே எடுத்தாச்சு. இப்போ எறாவை மட்டும் கட் பண்ணி போட்டு வடை தட்டி போட வேண்டியதான். உரல சுத்தமாக எறாவை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன எறாவை அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பாதி கட். எறா போட்டு மாவை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஈவனாக எல்லாம் உப்பு எல்லாம் கலந்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றணும். வானல் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காய்ஞ்சிச்சான்னு செக் பண்ணலாம். பபிள்ஸ் வரும். எண்ணெய் காஞ்சிச்சு. போயிட்டு மாவு எடுத்து ரவுண்டாடி ஊட்டிட்டு, மாவு அப்படி ரவுண்டாக ஊட்டிட்டு வச்சு தட்டி கையில் எடுத்தனா வந்துடும். எடுத்துட்டு கையில் வச்சு
மெதுவாக கையில் படாமல் அப்படி விட்டுருங்க. ஓகேவா? கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு திருப்பி போட்டுருங்க. இன்னொரு பக்கம் வேகணும் இல்லையா? பாருங்கள், திருப்பி போடுங்க. வடை வெந்தாச்சு, எடுத்து வச்சுருக்கு. டீ, ஏலக்காய் டீ, சுவையான எறா வடை. ஈவினிங் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ்.